இந்த யூடியூப்ல எத்தனையோ வீடியோ இருக்கப்ப இந்த வீடியோ நீங்க பார்க்க வந்திருக்கீங்கன்னா உங்களுக்கு ஏதோ ஒரு நல்லது நடக்க போகுதுங்க. அதனால இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. இந்த வீடியோல நீங்க என்ன பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா, எங்க வீட்டு காளியம்மன் இருந்துட்டு எங்க அம்மாக்குள்ள வந்து எங்க வீட்டு காளியம்மனுக்கு என்ன வேணுமோ அந்த கோரிக்கையை கேட்டு நிறைவேத்தி எங்களுக்கு என்னெல்லாம் அருள் கொடுத்தாங்கங்கிறதாங்க இந்த வீடியோல நீங்க ஃபுல்லா பார்க்க போறீங்க. ஆமாங்க. இப்போ எங்க அம்மாக்குள்ள வந்திருக்கவங்க எங்க வீட்டு காளியம்மன். அதாவது எங்க வீட்டுக்கு முன்னாடி 2 காளியம்மன் இருந்துட்டு பார்த்தீங்கன்னா எங்களோட வீட்டு மொட்டை மாடியில இருப்பாங்க. ஒரு காளியம்மன் அவங்க தாங்க மெயின் காளியம்மன். அவங்க தாங்க சர்வ காளியம்மன். அவங்க தான் இப்போ எங்கள் அம்மாக்குள்ளே எழுந்தருளி காட்சி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆமாங்க. வந்தனையும் திருநீர் சட்டி எடுத்து தலையில் வச்சு அதில் சூட வச்சு அம்மாவை அப்படி பார்க்குறப்போ, ஐயோ ஆத்தா எங்கள் பவுனாத்தம்மன் எங்களுக்கு நல்லது செய்கிற தாயே, உன்னை நாங்கள் இந்த கோலத்தில் பார்க்க எங்களோட 2 கண்களும் அவ்வளோ கொடுத்து வச்சுருக்கணுங்க. பக்தி எடுத்து காட்ட சொன்னாங்க. பக்தி எடுத்து பக்தியோடு காட்டுறப்போ எங்களுக்கு எல்லாமே கிடைக்குங்கிற நம்பிக்கை இருந்தது. அது மட்டும் இல்லைங்க, எல்லாத்தையும் ஆளுக்கு ஒரு எலுமிச்சம்பழம் இருந்துட்டு பார்த்தீங்கன்னா சாமி வேணும்னு கேட்டுச்சு. இவ்வளோ நேரம் இருந்தது சாமி. இப்போ இருக்கிறது பாருங்க, எங்கள் அம்மா 2 ஃபேஸுக்கும் நல்ல டிஃப்ரெண்ட் தெரியும். நான் எப்பயும் சொல்கிறது தாங்க, நம்பிக்கை இல்லாதவங்களுக்கு கடவுளுங்கூட கல்லு தாங்க, நம்புறவங்களுக்கு கல்லுங்கூட கடவுள் தாங்க. நாங்கள் நம்புகிறோம், எங்களையும் எங்கள் சாமியும் நம்புறவங்க எல்லாருக்கும் நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லி அந்த ஆத்தாவை வேண்டி விரும்பி வேண்டிக்கிட்டாங்க. அப்புறம் காளியம்மன் இருந்துட்டு எங்கள் பாப்பாவை மாறி எல்லாருக்கும் இருந்துட்டு பார்த்தீங்கன்னா திருநீரெல்லாம் பூசி விட்டாங்க. பவுனாத்தம்மன் வந்து எங்கள் கூட ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. இதையெல்லாம் கேட்குற பாக்கி எங்களுக்கு கிடச்சிருக்குங்கிறப்போ ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இதை வீடியோ வழிவாக நீங்கள்லாம் பார்க்குறீங்கிறப்ப உங்களுக்கும் நல்லதே நடக்கும். நான் இருந்துட்டு பார்த்தீங்கன்னா சாமியெல்லாம் வேண்டி முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் ஆத்தா இருந்துட்டு எங்களுக்கு குறியெல்லாம் சொன்னாங்க. அதையெல்லாம் கேட்டுட்டு பத்தியை கொண்டு போய் எல்லா சாமிக்கும் காட்ட சொன்னாங்க. வெளியில் வந்து நான் சொன்னேன்னு தெரியுமாங்க, எங்கள் வீட்டுக்கு மேலே 2 காளியம்மன் இருக்குது அப்படின்னு சொல்லி. அந்த 2 காளியம்மன் இவங்க தாங்க. இவங்க 2 பேர்த்துக்கு காட்டிட்டு நம்மளோட சர்வகாளியம்மன் இவங்க தாங்க, நம்ம சர்வகாளியம்மன். இவங்களுக்கும் இருந்துட்டு பார்த்திங்கன்னா பத்தியெல்லாம் காட்டிட்டு முடித்ததுக்கப்புறம் தாங்க சேவலை இருக்கிற ப்ராசஸ் ரெடி ஆயிடுச்சு. எங்கள் வீட்டில் ஒரு அருவாள் இருக்குங்க. சேவலை இருக்கிறதுக்கு முன்னாடி எலுமிச்சம்பழத்தை அதில் இருந்துட்டு பார்த்திங்கன்னா 2ஆக வெட்டி புளிஞ்செல்லாம் விட்டுருவோங்க. புளிஞ்சு விட்டதுக்கப்புறம் தாங்க நாங்கள் சேவலை இருக்க ஆரம்பிப்போம். இப்போ இருந்துட்டு பார்த்திங்கன்னா நாங்கள் சேவலை இருக்கிற ப்ராசஸில் இருக்கோம். 4 சேவலை நல்லபடியாக அறுத்துட்டு அந்த சேவலை அறுத்துருப்போம் தெரியுமாங்க, அந்த அருவாலை எலுமிச்சம்பழம் வச்சு நாங்கள் முதல்ல க்ளீன் பண்ணிடுவோங்க. இது இருந்துட்டு பார்த்திங்கன்னா சாமி நம்பிக்கையை தாண்டி எலுமிச்சம்பழத்தினால க்ளீன் பண்ணுறது உண்மையாகவே சயின்டிஃபிக்காகவும் இது ஒரு நல்லதுன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இருந்துட்டு பார்த்திங்கன்னா நான் ஒரு தேங்காய், என் தம்பி ஒரு தேங்காய், நான் இந்த பக்கம் தான் நிற்கணும், அவன் அந்த பக்கத்தான் நிற்கணும் அப்படின்னு சொல்லி சாமி உத்தரவு கொடுத்துருச்சு. அதே மாதிரி 2 பேரும் நல்லபடியாக தேங்காவை இருந்துட்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் உடச்சிட்டோங்க. அதுக்கப்புறம் எப்பயும் போல் எங்கள் அம்மா கிட்டேயே கொண்டு போய் அருவாலை கொடுத்துட்டோங்க. ஆமாங்க, வீட்டு பெரியவங்க கிட்ட தாங்க இந்த அருவாள் இருக்கணும். அதனால் அவங்க கிட்ட கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் இருந்துட்டு பார்த்தீங்கன்னா எங்கே காவு கொடுத்தோமோ அந்த இடத்துல சூடத்தை வச்சுட்டோங்க. சூடத்தில் இருந்துட்டு நாங்கள் எப்பயுமே எங்கள் வீட்டு வழக்கப்படி நாங்கள் இருந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பத்தியால் தாங்க நாங்கள் பற்ற வைப்போம். அதே மாதிரி பத்தியை கொண்டு வந்து பற்ற வச்சோங்க. அது பெரிய டாஸ்காகவே இருந்தது. அடிக்கிற காற்றுல இதை ஒரு டாஸ்க்காக நாங்கள் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே பெரிய பெரிய விஷயங்களாகவே இருந்ததுங்க. அதுக்கப்புறம் பத்தி காட்டுறப்ப நான் உள்ளுக்குள்ளே என் மனசுக்குள்ளே நினச்சது ஒன்றே ஒன்று தாங்க. உண்மையாக நான் சொல்கிறேன், இந்த சாமி சர்வசக்தி காளியம்மன் மேலே ஆணையாக சொல்கிறேங்க, நான் வேண்டுனது என்ன, என்னோட கமெண்ட்டில் வந்து எனக்கு குழந்தை பாக்கியம் இல்லை, அதுக்கப்புறம் எனக்கு கல்யாணம் ஆகணும், எனக்கு உடல்நல சரியாக இருக்கணும், நான் நல்லா படிக்கணும் அப்படின்னு உண்மையான வேண்டுதல் கொடுக்குற எல்லாரும் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிட்டாங்க. அம்மாவும் ஒன்று சொல்கிறாங்க, அதை கேளுங்க. எல்லாரும் நல்லா இருக்கணும், அனைவர் மனசுலேயும் நல்லது மட்டுமே குடிகொண்டு இருக்கணும், நல்ல எண்ணங்கள் என்னைக்கு வளரணும், நல்லபடியாக எல்லாரும் வாழணும், வேற என்ன. அதுக்கப்புறம் பிக் மம்மி இருந்துட்டு ஒன்று காட்டினாங்க. அதை பார்க்கறதுக்கு நம்ம பாப்பா எப்படி சர்க்கிளில் சர்க்கிட்டு போய் பார்க்குது பாருங்களேன். போனது பாப்பா, பேசினது ஆத்தா. வளர்பிறை சந்திரதேவாய நமவோ நமச்சிவாய மங்களம் மங்களம் மங்களம். இந்த வளர்பிறை சந்திரன் இந்த வீடியோவில் பார்த்தவங்க எல்லாத்துக்கும் வளர்ச்சி 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 மட்டுமே கிடைக்கணும்னு எல்லா இல்லை இறைவனை நான் வேண்டி வேண்டி கேட்டுக்கிறேங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பாப்பா பிள்ளையாருக்கெல்லாம் தூப்கரணெல்லாம் போட்டாங்க. இவங்க தாங்க சர்வசக்தி காளியம்மன். ஆஹா, பார்க்குறப்ப அவ்வளோ கண்கொள்ளா காட்சியாக இருக்குங்க. அதுக்கப்புறம் இவங்க தாங்க இருந்துட்டு பார்த்தீங்கன்னா சர்வசக்தி காளியம்மனோட சூலம். இவங்க தான் நம்ம வீட்டில் முதல்ல இருந்தாங்க. இவ்வளோ அழகாக உங்கள் கண்ணுக்கும் ஆத்தா தெரிஞ்சாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோக்கு லைக் போட்டு உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. இது இருந்துட்டு பார்த்தீங்கன்னா பயபக்தியோட பார்ட் 1. இப்போ தாங்க நீங்கள் பார்ட் 2 பார்க்க போகிறீங்க. இது தாங்க எங்கள் சந்தோஷம். இவ்வளோ நேரம் நடந்தது எல்லாமே எங்களோட ஸ்பிரிச்சுவலாக இருந்தாலும் அதுக்கடுத்து நடக்க போகிறது எல்லாமே இந்த ஆத்தானால் எங்களுக்கு கிடைச்ச மகிழ்ச்சியான தருணங்கள் தாங்க. ஆமாங்க, ஃபேமிலியாக ஒன்றா உட்காந்து சமைச்சு சாப்பிட்றதே ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. அதுவும் ஆத்தாக்காக படையல் செய்கிறப்போ அவ்வளோ சந்தோஷமாக நாங்கள் செய்வோம். என் ஷார்ட்ஸ் கமெண்ட்டில் நிறையா பேர் வந்து சொல்லியிருந்தாங்க, ஆஹா ஆத்தா வந்து உயிர் பலி கேட்குதா அப்படியா இப்படியான்னு. இது எங்கள் நம்பிக்கை, இது எங்கள் வீடு, எங்கள் வீட்டில் என்ன நடக்குதோ அதை தாங்க நாங்கள் போட்டுட்ருக்கோம். இதோட பேர்
பேரே சுமதி இல்லமுங்க. சுமதி இல்லத்தில் என்ன நடக்குது, இன்றைக்கி சுமதி இல்லத்தில் இதுதான் நடந்துச்சு, அதை தான் பதிவாக போடுறேன். இதில் இருந்துட்டு வந்துட்டு பெரிய ஞானிகள் ரிஷிகள் மாதிரி அவங்க வீட்டில் எந்த சிக்கன் மட்டனுமே சாப்பிடாத மாதிரி, அதே மாதிரி இல்லை நான் ஒரு வெஜிடேரியன்னா, வெஜிடேரியனுங்கிறது அதுவும் ஒரு உயிர் தானே, ஒரு தாவரத்தை கொள்வது ஒரு உயிர் தான். உயிருன்னு பேசி நம்ம இருந்துட்டு ஆர்கியூமெண்ட் பண்ணால் என்ன வேணால் ஆர்கியூமெண்ட் பண்ணலாங்க, அவ்வளோதாங்க. நம்ம சந்தோஷத்தை மட்டும் பற்றி பேசுவோம், இவங்களை பற்றி பேசி நம்ம என்ன பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா சமைக்கிறப்ப அதுதான் நான் சொன்னேன் பார்த்திங்களா, ஒருத்தர் ஒரு வேலை செய்வோங்க. ஏன்னா சாமிக்கு எல்லாரும் எல்லா வேலையும் செய்யணும்னு நினைப்போம். உமா பாப்பா வந்து உப்பு கொடுத்தாங்க, அதை பிரித்து கொடுக்க சொல்லி. ஏன்னா அதை பல்லாலெல்லாம் கடிக்கக்கூடாது. நாங்கள் இருந்துட்டு உப்பு பிரிக்கிறதுக்குள்ளே நான் பட்ட பாட்டிருக்கே, மதுரக்காரனுக்கு வந்து சோதனையை பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லோரும் டான்ஸ் ஆடி சந்தோஷமாக செய்வோங்க. எங்கள் வீடே ஒரு கலகலப்பாக இருக்குங்க. எல்லோரும் ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு அப்படியே சமைச்சிக்கிட்டு, சமைக்கிறது வேகுதா வேகலையான்னு பார்க்குறது ஏன் டிபார்ட்மெண்ட்டு. அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தராக ஒரு இடத்துல உட்காந்து மாநாடு போகிறதுன்னு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. நான் இருந்துட்டு எனக்கு மட்டும் 1 lakh சப்ஸ்கிரைபர் ரீச் ஆகட்டும், நான் கண்டிப்பாக என்னால் எத்தனை பேர்த்த எங்கள் வீட்டுக்கு கூப்பிட முடியுமோ அத்தனை பேர்த்த கூப்பிட்டு நம்ம எல்லோரும் ஒன்றா உட்காந்து எங்கள் கூட யாரெல்லாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க கூடலாம் நான் கண்டிப்பாக இந்த மாதிரி நம்ம எல்லோரும் ஒன்றா ஒரு நாள் உட்காந்து இந்த மாதிரி ஆத்தாக்கு படையல் கொடுத்துட்டு நம்ம எல்லோரும் ஒன்றா சமைச்சு சாப்பிட்டு சந்தோஷமாக அன்றைக்கி நாள் போகணும்னு நான் இல்லாமல்ல இறைவனை நான் வேண்டிக்கிறேங்க. இது கூடிய சீக்கிரமே நடக்கணும்னா நீங்கள் எல்லோரும் எனக்கு கொடுக்குற ஆதரவு ரொம்ப பெரிய ஆதரவாக இருக்குது. இன்னும் உங்கள் ஆதரவோடு நாங்கள் இருந்துட்டு நல்லா வளர்ந்து நம்ம ஒரு 1 lakh சப்ஸ்கிரைபர் அடித்தோனையும் கண்டிப்பாக உங்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டு ஒரு விருந்தே போடணுங்கிறதாங்க என்னோட உண்மையான ஆசை. இதை இருந்துட்டு நம்ம சர்வகாலியம்மனாக இருக்கட்டும், எங்கள் பவுனாத்தம்மனாக இருக்கட்டும், நம்ம வீட்டு முன்னாடி இருக்க வீட்டு பிள்ளையாராக இருக்கட்டும், நம்ம வாடி மேலே இருக்க 2 சர்வகாலியம்மன்களாக இருக்கட்டும், எல்லாரும் என் வேண்டுதலை நிறைவேற்றி வைக்கணும். அதே மாதிரி நீங்கள் கமெண்ட்டில் வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுறவங்க எல்லா கோரிக்கையும் அந்த ஆத்தா இருந்துட்டு கண்டிப்பாக நிறைவேற்றி வைக்கணும்னு நான் இருந்துட்டு வேண்டிக்கிறேங்க. அதே மாதிரி நிறையா பேர் நம்ம கமெண்ட்டில் வந்துட்டு இந்த மாதிரி நீங்கள் கனவுல வந்தீங்க, அம்மா இருந்துட்டு கனவுல வந்தாங்கன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் கேட்குறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. யார் கனவுலாம் இருந்துட்டு பார்த்திங்கன்னா அம்மா இருந்துட்டு வந்தாங்களோ அவங்க எல்லாருக்கும் உண்மையாகவே நல்லது நடக்கணும்னு நான் வேண்டிக்கிறேங்க. இந்த சாமிகளாக இருக்கட்டும், இந்த சாமி நம்பிக்கையாக இருக்கட்டும், இது எல்லாமே எங்கள் வீட்டில் நடக்கிறதுங்க. எங்கள் வீட்டில் இருக்கிற நம்பிக்கையை நீங்கள் இருந்துட்டு மதித்து எங்களோட சாமிக்கிட்ட உங்கள் கோரிக்கை வைக்கிறீங்கல்ல, உங்கள் கோரிக்கை எல்லாமே நல்லபடியாக நடக்கணும்னு நல்லா வேண்டிக்கிட்டேங்க. அதுக்கப்புறம் ஆத்தா கிட்ட கேட்டோம், சாமி இருந்துட்டு பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த இடத்துல காவு கொடுத்தீங்களோ அந்த இடத்துல தான் எனக்கு சாப்பாடு படையல் வைக்கணும், எந்த இலையும் போடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால சாமிக்கு இருந்துட்டு படையெல்லாம் வச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எங்கள் 2 வீட்டையும் ரசிச்சுட்டு அதுக்கப்புறம் இருந்துட்டு பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் எப்பயுமே வழக்கம் என்னென்னா எங்கள் வீட்டில் இருக்க பெண்களை தாங்க நாங்கள் முதல்ல சாப்பிட வைப்போம். ஏன்னா நானும் என் தம்பி போய் எல்லாத்துக்கும் சாப்பாடு பரிமாறுவோங்க. உண்மையிலேயே சொல்கிறேங்க, நம்ம இருக்கிறதே சந்தோஷமான விஷயம் சமைக்கிறத தாண்டி எல்லாருக்கும் என்னென்ன வேணும்னு கேட்டு பரிமாறுறது, அவங்க வேணான்னு சொன்னாலும் அவங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக சாப்பாடு வைக்கிறது, அவங்கள சாப்பிட சொல்லி ஃபோர்ஸ் பண்ணி அவங்களுக்கு அன்பை நம்ம பரிமாறுறது, இப்படி தாங்க பரிமாற முடியும். எங்கள் அம்மா எனக்கு சாப்பாடு விட்ட, என் பையனோட அப்பத்தா இருந்துட்டு என் பையனுக்கு சாப்பாடு விட்டேன்னு எங்கள் ஃபேமிலியே ரொம்ப சந்தோஷமாக அன்றைக்கி இருந்ததுங்க. இந்த எல்லா சந்தோஷத்துக்கும் ஒரே காரணம் இருந்துட்டு பார்த்திங்கன்னா எங்கள் நவசக்தி காளியம்மன் தாங்க. எங்கே பாருங்கள் அண்ணியும் கொழுந்தனார் என்ன ஆட்டம் போடுறாங்கன்னு செம்ம ஜாலியாக இருந்ததுங்க. அதுக்கு அடுத்து பாருங்களேன், பாப்பாவும் என் ஒய்ஃபும் செக்காட்டம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. சந்தோஷமான டான்ஸ் ஆடி சந்தோஷமாக ஒரு நாளை கழிக்கிறதுல இருக்க சுகமே தனிங்க. அதுவும் நம்ம பயபக்தியாக எந்த ஒரு தப்பும் இல்லாமல் நம்ம நிம்மதியாக இருப்போம் பாருங்கள், அதுதாங்க உண்மையிலேயே சொர்க்கம்னு நான் சொல்லுவேன். அதே மாதிரி என் ஒய்ஃபுக்கு இருந்துட்டு பார்த்திங்கன்னா நாங்கள் படையல் வச்சதையெல்லாம் என் ஒய்ஃபுக்கெல்லாம் போட்டு கொடுத்துட்டு எல்லோரும் ஒன்றா உட்காந்து ஃபேமிலியாக வெளியில் சாமியெல்லாம் பார்த்துக்கிட்டு சாப்பிட்றப்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுங்க. கூடிய விரைவில் உங்கள் கூட இது மாதிரிலாம் உட்காந்து சாப்பிடணுன்னு எல்லா வல்ல இறைவனை வேண்டிக்கிறாங்க. கமெண்ட்டில் வந்துருவாங்க 2026 இதெல்லாமா நம்புறீங்க, அதுக்கப்புறம் வந்துட்டு இது சூனியக்கார குடும்பம் கடவுள் பேரை வச்சு ஏமாத்துறாங்கன்னு. நான் ஒன்று சொல்லிட்டாங்க, இது என் வீடு, இது என் குடும்பம், இது என் சாமி. யார்கிட்டையும் இருந்துட்டு பார்த்திங்கன்னா 10 ரூபா பணம் வேணும்னு யூடியூப்பில் நான் கேட்கல. எங்கள் அம்மா இருந்துட்டு அருள்வாக்கு சொல்கிறாங்க, கூட்டமாக எல்லோரும் வந்து கூப்பிங்கன்னு இருந்துட்டு அட்வர்டைஸ்மெண்ட்டும் பண்ணல. இது ஏன் நம்பிக்கை, இது எங்களோட காசு, எனக்கு எவ்வளோ காசு நான் எப்படியெல்லாம் சம்பாதிக்கிறேன்னு இந்த ஹேட்டர்ஸ் யாருக்குமே புரியாது. நான் இருந்துட்டு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டு வழக்கத்தை நான் எடுத்து போட ஆரம்பித்தேன். எனக்காக நிறையா மக்கள் கிடைக்க ஆரம்பித்தாங்க. எங்களை நம்புகிறவங்க எல்லாருக்கும் நான் என்றைக்குமே இருந்துட்டு பார்த்தீங்கன்னா நன்றி உள்ளவனாகவும் உங்களோட கோரிக்கையெல்லாம் அந்த சாமிக்கிட்ட எடுத்துகிட்டு போகிற ஒரு நல்ல பக்தனாகவும் உங்கள் எல்லாருக்கும் உண்மையான அண்ணனாகவும் தம்பியாகவும் மகனாகவும் இருப்பேங்க. எல்லாமே சிறப்பாக முடிஞ்சது. எல்லோரும் நிம்மதியாக சாப்பிட்டு வீட்டுக்கு முன்னாடி சூடமெல்லாம் பற்ற வச்சுட்டு இன்றைக்கி சர்வகாலியமான நல்லபடியாக கும்பிட்டு முடிச்சிட்டோங்க. இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்தவங்க எல்லாருக்கும் நல்லதே நடக்கும். சுமதி இல்லம் சேனல் மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேங்க, பாய்ங்க.